இப்போ நம்ம வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். Acute hepatitis can be mainly caused by viral infection and alcohol drug வைரல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது தான். இதில் வந்து அக்யூட் ஹெப்பாட்டிட்டிக் தான் வந்து மோஸ்ட் காமனஸ்ட் கேஸாக இருக்குது. அக்யூட் வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ் இஸ் எ சிஸ்டமிக் வைரல் இன்ஃபெக்ஷன் காஸ்டு பை தி ப்ராமினன்ட் இன்வால்வ்மெண்ட் இன் தி லிவரில் வந்து வரக்கூடியது. இட் இஸ் காஸ்டு பை தி ஸ்பெசிஃபிக் ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ்னால் வரக்கூடியது. இந்த அதர் வைரஸ் அப்புறம் ஹெப்பாட்டிட்டிஸ் வந்து இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பேஷண்ட்டுக்கு வரக்கூடியது. இந்த இன்ஃபெக்ஷன் வந்து எனி ஆஃப் த வைரஸ் இஸ் மென்ஷன் பை த டேபிளில் வந்து நம்ம நிறையா பார்க்கலாம். ஹச்பிவி, ஹச்சிவி, ஹச்டிவி அப்படின்னு நிறைய. அதுக்கப்புறம் குரோனிக் அண்ட் சிரோசிஸ் லிவர், ஹெப்படோசெல்லுலர், அதுக்கப்புறம் வந்து ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா இதெல்லாம். இப்போ பெத்தாலஜின்னு பார்த்துட்டோன்னா வந்து அக்யூட் ஹெப்பாட்டிட்டிஸ் காஸ்டு பை தி அதுக்கப்புறம் கிளியர் செல் இன்ஃபில்ட்ரேஷன், ஹெப்பாட்டிக் செல் டேமேஜ், ஸ்வெல்லிங் நெக்ரோசிஸ், அதுக்கப்புறம் கஃபர் செல் ஹைப்பர்பிளேஷியா வந்திருக்கும். டிகிரி ஆஃப் தி அதுக்கப்புறம் வந்து காலினெஸ்டரேஸ் வந்து கொலஸ்ட்ரால் வந்து டிகிரி ஆஃப் த கொலஸ்ட்ரால் வந்து இருக்குது. மெயினாக வந்து இதோட காசஸ் ஆஃப் அக்யூட் ஹெப்பாட்டிட்டிஸ் வந்து வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ், ஆல்கஹால், ட்ரக்கு, ஆட்டோஇம்யூன் ஹெப்பாட்டிட்டிஸ், பெல்ஸ் டிசீஸ், டாக்ஸின், சிஎல்சி, அதுக்கப்புறம் எல்லோ பாஸ்பேட்டேஸ், அதுக்கப்புறம் வந்து வெல்சன் டிசீஸ், ஹீமோக்ரோமட்டோசிஸ் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ வந்து வேரியஸ் வைரல் ஹெப்பாட்டிட்டிஸோட அதோட கான்ஸ்டிடியூட்டிவ் ஆர்கனிசம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக் ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ, ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஹெப்பாட்டிட்டிஸ் சி, ஹெப்பாட்டிட்டிஸ் டி, ஹெப்பாட்டிட்டிஸ் இ. அதர் வைரஸ் வந்து சைட்டோமெகலோ வைரஸ், எப்ஸ்டீன் பார் வைரஸ், அதுக்கப்புறம் ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ், எல்லோ ஃபீவர் வைரஸ்ன்னு இருக்குது. இப்போ வந்து ஹெப்படோசைட்ஸ் வந்து ஸ்வாலன் அண்ட் கிரானுலேஷன் வந்து நடந்து அந்த செல்ஸ் வந்து அண்டர்கோ ஆசிடோஃபிலிக் டீஜெனரேஷனாக மாறி இது வந்து அதுக்கப்புறம் வந்து இது பேர் தான் வந்து பாடிஸு. அதுக்கப்புறம் வந்து கவுன்சில்மேன் பாடிஸாக வந்து மாறுது. தீஸ் ஆர் தி மோர் சிவியர் டேமேஜ் ஆஃப் த கேப்சுலாக இருக்குது. ஒரு ஃபார்ம் ஓவல் தான் இருக்குது. இந்த சென்ட்ரல் வீன் அண்டு போர்ட்டல் ட்ராக்டில் வந்து பிரச்சனை இருக்குது. க்ளோஷர் வந்து ஒரு பிரிட்ஜஸ் ஆஃப் த சப்குட்டேனியஸ் ஹெப்பாட்டிக் நெக்ரோசிஸ் வந்து அதுக்கப்புறம் இந்த வைடு ஸ்ப்ரெட் அண்ட் மேசிவ் ஹெப்பாட்டிக் நெக்ரோசிஸாக மாறுது. ஒரு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்மினன்ட் அதுக்கப்புறம் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் ஏனா என்னதுன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ இஸ் ஆர்என்ஏ வைரஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பைகோர்னா வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 5 ஃபேமிலியோட சேர்ந்தது. இந்த டிரான்ஸ்மிஷன் டு தி ஃபோக்கல் ஓரல் ரூட் டிரான்ஸ்மிஷனு. இது வந்து காமனாக வந்து ஃபுட் அண்ட் ட்ரிங்க்கில் வந்து வரக்கூடியது ஆஃப் ஹெச்ஏவி. அந்த புவர் அதுக்கப்புறம் சானிடேஷன் ஓவர் க்ரௌடிங்னால வரும். இம்பேக்ட் டு த பர்சன் ஆஃப் தி வைரஸ் இந்த ஃபீக்கஸ் 2 week பிஃபோர் தி ஆன்செட் டியூரிங் தி ஃபஸ்ட் அண்டு செகண்ட் இல்னஸ் வந்து ரேர்லி வந்து இருக்கும். இட் டிரான்ஸ்மிட்டட் டு தி வைரஸாக இருக்குது. இன்குபேஷன் பீரியட் வந்து ஹெச்ஐவி வைரஸ் அதுக்கப்புறம் வந்து 4 week வந்து இருக்குது. 4 week to அப்புறம் 15 days to 45 days. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷியஸ் சப்சிக்வெண்ட் ஆஃப் த சைல்ட்ஹுட்டில் வந்து இதில் பார்க்க முடியும். மார்ட்டாலிட்டி வந்து லோ. அப்புறம் ஃபுல்மினன்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் வந்து அன்காமனாக இருக்குது. நோ கேரியர் ஸ்டேட்டாக இருக்குது. குரோனிக் ஹெப்பாட்டிட்டிஸ் டஸ் நாட் அக்கர். குரோனிக் ஹெப்பாட்டிட்டிஸ் வந்து பார்க்கவே முடியாது. டயக்னோசிஸ் பண்ணி பார்த்தோன்னா வந்து ஆன்டி ஹெச்ஐவி அதுக்கப்புறம் ஐஜிஎம் டைப் ஆஃப் டயக்னோசிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் அக்யூட் ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ, ஆன்டி-ஹெச்ஐவி ஐஜிஜி இஸ் a type of appearance வந்து இருக்குது. indicated in the previous infection of immunity இருக்குது. ஹெச்பிவி வந்து டிஎன்ஏ வைரஸ். இது வந்து இன்ஃபெக்டட் டு தி பிளட் மூலிமா வரக்கூடிய ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட் மூலிமா வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து இது யாருக்கு வருதுன்னா வந்து ஏஜ் செக்ஸ் வந்து யாருக்குன்னா வந்து
அதுக்கப்புறம் சைல்டு டு டெலிவரி பேஷண்ட்டுக்கு வந்திருக்கும். டேட்டூ போடுறவங்களுக்கு வந்திருக்கும். ஏஜ் வந்து அதுக்கப்புறம் இன்குபேஷன் பீரியட் வந்து 30 இன்குபேஷன் பீரியடு. இது வந்து இந்த ஏஜில் இருக்குது. இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வந்து இது என்னென்னா ஹை ரிஸ்க் குரூப் ஆஃப் ஹெப்பாட்டிட்டிஸ் பின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஹை ரிஸ்க் குரூப் ஆஃப் ஹெப்பாட்டிட்டிஸ் பியாக இருக்குது. இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஹீமோலைசிஸ் சென்டர் இந்த ஃபிசிஷியன் இதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் வரும்னா இன்க்ளூடிங் ஸ்டாஃப் பேஷண்ட் ஹீமோடயாலிசிஸ் சென்டர் டென்டிஸ்ட் அண்ட் மெடிக்கல் ஸ்டாஃப். அதுக்கப்புறம் வந்து பர்சன் ஹூ ஒர்க்கிங் இன் தி லெபார்ட்ரி அண்ட் பிளட் பேங்க்கில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த பேஷண்ட் இஸ் இன்ஃபெக்டட் டியூரிங் தி இன்குபேஷன் பீரியட் வந்து இஸ் லாங்காக இருக்குன்னா ஒரு பாசிட்டிவ் ஹெச்பிஏஜி டெஸ்ட் வந்து எடுப்பாங்க. வந்து பல்மினன்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் வந்து இஸ் அக்கர் 1% ஆஃப் த பேஷண்ட். அக்யூட் இன்ஃபெக்ஷன் மேபி குரோனிக் ஃபேஸஸில் இருக்கும். அடல்ட் 10%, 90% வந்து சில்ட்ரன்டாக தான் இருக்கிறாங்க. இட் வில் பி லீட் டு காசஸ் அப்புறம் மதர் டு பெர்த்தில் வந்து இருக்கும். லீட் டு காசஸ் வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் சிரோசிஸ் மேபி அதுக்கப்புறம் 15% வந்து சிரோசிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா குரோனிக் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து 5 to 20 years வந்து பார்க்கலாம். ஹெப்படைசெல்லுலர் கார்சினோமா வந்து வந்திருக்கு காம்ப்ளிகேஷன் வந்து ஹெப்படைசெல்லுலர் கார்சினோமா ஹை ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. இப்போ வந்து டயக்னோசிஸ் பற்றி பார்த்தோன்னா டயக்னோசிஸில் என்னது இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்டிஜன் ஹெச்பிவி ஆன்டிஜன் நம்பர் வந்து பார்ப்பாங்க. 3 type ஆஃப் ஆன்டிஜன் சர்ஃபேஸ் ஆன்டிஜன் அதுக்கப்புறம் வந்து கோர் ஆன்டிஜன் அதுக்கப்புறம் ஆன்டிஜன் அதுக்கப்புறம் வந்து ஆன்டிஜன் ஹெச்பிஇஜி அதுக்கப்புறம் இஏஜின்னு இருக்குது. இது வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து ஆன்டிஜன் இருக்குது. அக்யூட் ஹெப்பாட்டிட்டிஸ் பி க்ரானிக் ஹெப்பாட்டிட்டிஸ் ரெக்கவரி அதுக்கப்புறம் வேக்சினேஷன். இதில் வேக்சினேஷனில் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி ஹெப்பாட்டிட்டிஸ் பி மட்டும் இருக்கும். மற்றபடி எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் அக்யூட் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஐஜிஎம் டைப்பாக இருக்குது ஆன்டி ஹெப்பாட்டிட்டிஸ் பி. அதுக்கப்புறம் வந்து ஆன்டி ஹெப்பாட்டிட்டிஸ் பிசி வந்து இருக்குது. இஇஜி அதுக்கப்புறம் ஏஜி இதெல்லாமே நம்ம போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ட்ரீட்மெண்ட் வந்து இது வந்து அப்பியரன்ஸ் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பியோட அப்பியரன்ஸு ஹெச்எஸ்ஏஜி. இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரெவிடன்ஸ் ஆஃப் ஐடென்டி அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. என்ன ஏஜில் வருதுன்னா இந்த வீக்லேயே வந்து இதோட இன்குபேஷன் பீரியட் இருக்குது. ப்ளஸ் 6 month வரைக்கும் பெர்சிஸ்ட் ஆகும். ஆன்டி ஹெச்எஸ்பி வந்து அதுக்கப்புறம் ஆன்டிஜன் வந்து ஹெச்பிஎஸ்ஜி ஆன்டிஜன் வந்து கொடுக்குறாங்க. தீஸ் வந்து ப்ரமோட் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஜாண்டிஸ்லேயே நம்ம இந்த கலரில் ஜாண்டிஸ் பார்த்துட்டோன்னா இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி நிறைய போட்டுக்கிறணும். ஃபஸ்ட்டு வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா. இது வந்து ரெட் கலரில் இருக்குது வந்து 5ல் வந்து முடிஞ்சது அப்படின்னா வந்து ஹெச்பி அதுக்கப்புறம் வந்து எஸ்ஏஜி ஹெச்பிஎஸ்ஏஜின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளூ கலர் என்னதுன்னா ஹெச்பிஇஏஜி. இப்போ அடுத்து க்ரீன் கலரில் ஒன்று இருக்கும். க்ரீன் கலரில் ஒன்று இருந்துச்சுன்னா ஆன்டி ஹெச்பிசிஐஜிஜி. அதுக்கப்புறம் இதில் வந்து இருக்குது வந்து ஆன்டி ஹெச்பிஇ. அதுக்கப்புறம் டாட்டாக இருக்கிறது வந்து ஆன்டி ஹெச்பிஎஸ்ஜி. இந்த டயக்ராம் நம்ம கண்டிப்பாக வரையணும். அதுக்கப்புறம் வந்து இந்த கன்ஃபியூஷன் இதெல்லாம் வந்து வரைஞ்சி இந்த டிஎன்ஏ இதெல்லாம்
ஹெப்படைட்டிஸ் சி பற்றி பார்க்க போகிறோம். ஹெப்படைட்டிஸ் சினா வந்து இஸ் அ வைரல் ஆர்என்ஏ மூலிமா வரக்கூடியது. இது என்னென்னா இந்த ஜீன் ஆஃப் இருக்கிற ஹெப்பசி வேக்சின், அதுக்கப்புறம் வந்து ஃபால்வி வைரஸ் ஃபேமிலி இது 6 ஜீனோடைப்னு இருக்குது. ரூட் ஆஃப் transmission இஸ் parental. டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த பிளட் இன்டு தி அதுக்கப்புறம் ப்ராடக்டாக வந்து இருக்குது, ஐவி ப்ராடக்டாக இருக்குது. இன்குபேஷன் பீரியட் இஸ் அதுக்கப்புறம் வந்து 15 to 160 days. அதுக்கப்புறம் அக்யூட் ஹெச்சிசிவி வைரஸ் இஸ் சப்கிளினிக்கலி வந்து குரோனிக் இன்ஃபெக்ஷன் 70% வந்து பார்க்கலாம். இப்போ சிரோசிஸ் வந்து ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து வெசிகுலைட்டிஸ் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு இருக்கும். கிரானுலோமேட்டஸ் நெஃப்ரைட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து சைட்டோமெகலோ வைரஸ் இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டயக்னோசிஸ்ன்னு பார்த்துட்டோன்னா வந்து இது வந்து ஆன்டிஜென் டயக்னோசிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்டிபாடி ஃபார்மேஷன் ஆஃப் டயக்னோசிஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நாட் கன்ஃபார்ம் இம்யூனிட்டினால் வரக்கூடியது இல்லை. இது வந்து ஒரு டிடெக்டர் அப்புறம் ஆன்டிஜென்ஸ் ஹெச்சிசிவி வந்து ஆன்டிஜென் பார்ப்பாங்க. பிசிஆர் டெஸ்ட்டும் பண்ணி பார்ப்பாங்க. பிசிஆர் டெஸ்ட்டில் வந்து ஹச்சிசிவிஆர்என்ஏ வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இது எத்தனைன்னா சீரம் வந்து 1 to இந்த வீக் ஆஃப் ஆஃப்டர் இன்ஃபெக்ஷனால் பார்த்துருவாங்க. இப்போ வந்து ஹெப்படைட்டிஸ் டி அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது. இதுவுமே வந்து ஆர்என்ஏனால் வரக்கூடியது தான். இது வந்து ரெப்ளிகேஷன் அண்ட் ஹெப்படைட்டிஸ் ஒன்லி. இது ரெப்ளிகேஷன் மட்டும்தான் பண்ணுது. அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் பியோட இருக்கிற ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் ப்ரெசண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் வந்து ஹெச்டிவி அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் இஸ் அக்கர் இன் தி அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் வந்து இருக்குது. இட் காசஸ் டு தி இன்ஃபெக்ஷன் ஆஃப் த பேஷண்ட் இஸ் சஃபர் டு தி குரோனிக் ஹெப்படைட்டிஸ்னால வருவாங்கள்ல. அதுக்கப்புறம் ஹெச்டிவி வந்து காமன்லி அதுக்கப்புறம் வந்து கோ இன்ஃபெக்ஷன் அதுக்கப்புறம் வந்து சூப்பர் இன்ஃபெக்ஷன். இதுதான் வந்து ஒரு மெயின் இன்ஃபெக்ஷன் சூப்பர் இன்ஃபெக்ஷன். இந்த குரோனிக் ஹெச்ஐவி வந்து இஸ் எ சூப்பர் இம்போஸ்டு ஹெச்டிவி இஸ் ரேப்பிட்லி டு தி சிரோசிஸ். அதுக்கப்புறம் ப்ராக்ரஸ் டு சிரோசிஸாக வந்து ப்ராக்ரஸ் ஆகிருது. நெக்ஸ்ட்டு வந்து சிரோசிஸாக ப்ராக்ரஸ் ஆகிருது. டயக்னோசிஸ்ன்னு பார்த்துட்டோன்னா டயக்னோசிஸ் வந்து என்னது இருக்குதுன்னா டயக்னோசிஸ் வந்து டிடெக்டட் பை ஆன்டிஜென் ஆன்டிபாடி வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. ஹெச்டிவி ஃபைண்டிங் ஆர்என்ஏ இருக்குது. இப்போ வந்து ஹெப்படைட்டிஸ் இயில் வந்து ஆர்என்ஏ வைரஸ் இஸ் ஸ்ப்ரெட்டட் டு தி அப்புறம் வந்து ஃபோக்கோ ஓரல் ரூட்டு. ஹெப்படைட்டிஸ் ஏவும் வந்து ஃபோக்கோ ஓரல் ரூட்டில் வந்து இருக்குது. இப்போ வந்து எபிடெர்மிஸ் ஆஃப் த ஹெப்படைட்டிஸ் பண்ணுறாங்க. இது ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் சிமிலராக இருக்கும். இன்குபேஷன் பீரியட் வந்து என்னது அதுக்கப்புறம் வந்து 14 to 16 days. டஸ் நாட் காசஸ் அதுக்கப்புறம் குரோனிக் இன்ஃபெக்ஷன் காஸ் ஆகாது. அதுக்கப்புறம் அக்யூட் ஃபல்மினன்ட் ஹெப்படைட்டிஸ் ஃபெயிலியர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் டியூரிங் ப்ரெக்னன்சியில் வந்து வரக்கூடிய ஒரு மார்ட்டாலிட்டி ரேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா இது எல்லாமே டயக்னோசிஸ்ன்னு பார்த்தோன்னா என்னென்ன மாதிரி டயக்னோசிஸ் வந்து இருக்குது அப்படின்னா இந்த டயக்னோசிஸ் வந்து அதுக்கப்புறம் இஸ் மேட் டு டிடெக்ட் தி அதுக்கப்புறம் ஹெச்இவி ஆன்டிஜென் அதுக்கப்புறம் ஐஜிஜி கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து அக்யூட் ஹெச்ஐவி அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரோடாமினன்டல் ஃபேஸ் அதுக்கப்புறம் வந்து எக்ஸென்ட்ரிக் ஃபேஸ் ரெக்கவரி ஃபேஸ் அதுக்கப்புறம் சைன்ஸு இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து ப்ரோடாமினன்ட் ஃபேஸ் வந்து என்னதுன்னா இந்த ஃபேஸில் வந்து அனரெக்சியா நாசியா வாமிட்டிங் ஹெட்டேக் மலேசியா மைக்ரேலியா அதுக்கப்புறம் அனால்ஜிசியா அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து லோ கிரேட் ஃபீவர் வந்து யாருக்கு வருதுன்னா ஹெப்படைட்டிஸ் இவும் ஏக்கும் வந்து வந்துருக்குது. இப்போ மைல்டு பெயின் வந்து மேபி மைல்டு பெயின் இன் அப்டாமினில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸென்ட்ரிக் ஃபேஸில் வந்து மெனி ஆஃப் த பேஷண்ட் வந்து அக்யூட் ஹெப்படைட்டிஸாக தான் இருப்பாங்க. இவங்க வந்து அதுக்கப்புறம் எக்ஸென்ட்ரிக்காக இருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அனெக்சென்ட்ரிக் ஆனிசெட்ரிக் அதுக்கப்புறம் ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதோட சிம்டம்ஸ்ன்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து டெமினிஷ் டு தி ஆன்செட் ஆஃப் த கிளினிக்கல் கிளாசிஃபிகேஷன் வந்து ஜாண்டிஸ் வந்து வந்திருக்கும். தென் த பேஷண்ட் வந்து yellowish discoloration ஆஃப் ஐ அண்ட் த ஸ்கின், அதுக்கப்புறம் வந்து கிளே ஸ்டூல் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ரெக்கவரி ஃபேஸில் என்னென்னா இது வந்து எக்ட்ரிக் ஃபேஸ். தீஸ் ஆர் ஃபாலோ டு தி இம்பார்ட்டண்ட் general symptoms and diminument அதுக்கப்புறம் jaundice, ஒரு கம்ப்ளீட் அதுக்கப்புறம் கிளினிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் ரெக்கவரி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 1 to 2 month ஹெப்பாட்டிட்டிஸ் வந்து அப்புறம் ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ அண்ட் இ வந்து இன்குபேஷன் பீரியட் மார்டாலிட்டியில் வந்து இருக்குது. இப்போ வந்து ஃபேஸ் ஆஃப் ரெக்கவரி வந்து 5% வந்து டிலே ஆகுது. சைன் பார்த்தோன்னா வந்து ஸ்கின் வந்து yellowish clear ஸ்கின் அண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரெட்ச் வந்து அதுக்கப்புறம் வந்து பரோட்டிட்டிஸ் இருக்குது. டெண்டர்னஸ் ஆஃப் தி ஹெப்பட்டோமெகாலி வந்து இருக்குது. தென் பெர்சிஸ்டன்ட் டு தி ఇక్కడ வந்து 50% ஆஃப் த கேசஸ் வந்து பெர்சிஸ்டன்ட் ஆகுறாங்க. ஸ்ப்ளீனோமெகலி வந்து 20% ஆஃப் த கேசஸில் வந்து ஸ்ப்ளீனோமெகலி அண்ட் லிம்ஃபோடினோபதி வந்து 20% ஆஃப் த கேசஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். காம்ப்ளிகேஷன் ஆஃப் அதுக்கப்புறம் அக்யூட் வைரல் ஹெப்பாட்டிட்டிஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபியர் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் ஆஃப் த அக்யூட் வந்து ஃபல்மினன்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் வந்து இருக்குது. ஹெப்பாட்டிட்டிஸ் பியில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஹெப்பாட்டிட்டிஸ் டிஇ டியூரிங் ப்ரெக்னென்சி. ஹெப்பாட்டிட்டிஸ் ஏன்ட்ருக்கா இது வந்து அதுக்கப்புறம் ரெப்பலன்மெண்ட் ஜாண்டிஸ், அதுக்கப்புறம் வந்து ரீப்ளான்சன்ஸ் ஜாண்டிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கோலியஸ்டஸ் ஜாண்டிஸ் இஸ் கம்ப்ளீட் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ. சீரம் இஸ் சிக்னஸ் லைக் சிண்ட்ரோம். அதுக்கப்புறம் வந்து ஆத்ரால்ஜியா ரேஸ். அதுக்கப்புறம் வந்து ஆன்ஜியோ எடிமாவாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹெப்பாட்டிட்டிஸ் பின்னு இருக்குது. எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக்கில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ்ன்னு பார்த்தோன்னா வந்து என்னது இருக்குதுன்னா மேபி இட் லீட்ஸ் டு த ஸ்கின் சிண்ட்ரோம். அதுக்கப்புறம் ஆத்ரால்ஜியா வந்து ஒரு மெயினாக இருக்குது. ரேஷஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்ஜியோ எடிமா இருக்கும். அதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம தனியாக பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக்னு தனியாகவே காம்ப்ளிகேஷன் இருக்குது. அக்யூட் ஃபல்மினன்ட் ஹெப்பாட்டிட்டிஸ், ரீப்ளேசிங் ஹெப்பாட்டிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து கொலஸ்ட்ராஸ்டாட்டிக் ஹெப்பாட்டிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து குரோனிக் ஹெப்பாட்டிட்டிஸ், சிரோசிஸ், அதுக்கப்புறம் ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமான்னு இருக்குது. ஏப்ளாஸ்டிக் அனீமியா, அதுக்கப்புறம் வந்து ஹட்சின்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெர்பியூரா, அதுக்கப்புறம் வந்து குளோமெருலோநெஃப்ரைட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து பாப்புலர், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மெட்டோசிஸ், மைலைட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து க்ரையோ குளோபிலிமினியா. இன்வெஸ்டிகேஷன் பார்த்தோன்னா வந்து டியூரிங் இயர்லி ஃபேஸ் ஆஃப் ஹெப்பாட்டிட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா வந்து ALT-ASTன்னு இருக்குது. இஸ் ஃபாலோ டு த ரைஸ் ஆஃப் தி சீரம் பில்லிருபின் லெவல் வந்து பார்க்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் அக்சென்ட்ரிக் ஹெப்பாட்டிட்டிஸ் ALT வந்து பார்க்கலாம் இன்வெஸ்டிகேஷனில். அதுக்கப்புறம் ALT லெவலு பாஸ்பேட் லெவல் வந்து ஹை பாஸ்பேட் லெவல், கொலஸ்ட்ரால் லெவல், அதுக்கப்புறம் சீரம் ஆல்புமின் லெவல் பார்க்கலாம். அது வந்து நார்மலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொலாங்கேஷன் ஆஃப் ப்ரோத்ரோம்பின் அதுக்கப்புறம் டைமிங்கும் பார்க்கலாம். ப்ரோத்ரோம்பின் டைம் வந்து இந்த லிவர் டேமேஜாக இருந்ததுன்னா வந்து இட் ரிலேட்டட் டு தி ப்ரோக்னோசிஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் டோட்டல் லியூக்கோசைட் கவுண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து செரலாஜிக்கல் டெஸ்ட் இருக்குது. ஃபைண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி ஹெப்பாட்டிட்டிஸ் காசஸாக இருக்குது. இப்போ டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸில் என்னென்னா இது வந்து வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ் வந்து ஷுட் பி ட்ரக் இன்டியூஸ்டு அதுக்கப்புறம் ஹெப்பாட்டிட்டிஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரக் இன்டியூஸ் வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ட்ரக் இன்டியூஸ் ஹெப்பாட்டிட்டிஸ் அண்ட் ஆல்கஹாலிக் ஹெப்பாட்டிட்டிஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணையில் வந்து 2.20 தானே 2.20லேயே வந்து இந்த இருக்குல்ல இது எல்லாமே வந்து அக்யூட் ஹெப்பாட்டிட்டிஸில் பண்ணலாம். வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ், ஆல்கஹாலு, ட்ரக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ இம்யூன் ஹெப்பாட்டிட்டிஸ், அதுக்கு ஆட்டோ இம்யூன் ஹெப்பாட்டிட்டிஸ்ன்னு இருக்குது. வெல்ஸ் அதுக்கப்புறம் டிசீஸ்,
டாக்ஸின்ஸ், அதுக்கப்புறம் வந்து வெல்சின்டன் டிசீஸ்ன்னு இருக்குது. அப்புறம் வந்து குரோமோ மெட்டாப்ளேஷியான்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து ஆல்கஹாலிசம் தான் மெயினாக இருக்குது. இந்த அதர் வைரஸ்ன்னு பார்த்தோன்னா வந்து எப்ஸ்டீன் பார் வைரஸ், சிஎம்வி, எப்ஸ்டீன் பார் வைரஸ், ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு செல்லாஜிக்கல் டெஸ்ட்டில் வந்து டிஃப்ரென்ஷியல் டயக்னாசிஸாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து கைசர் ஃபர்ஸ்டஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளெஷியர் அதுக்கப்புறம் வந்து கேஎஃப் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு சிண்ட்ரோம் வந்து போட்டுக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து வில்சன் டிசீசஸ், அதுக்கப்புறம் வில்சன் டிசீஸ், லோ சீரம், அதுக்கப்புறம் வந்து செரலோபிளாஸ்மின் இன்அடிக்வேட்டாக இருக்குது. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து சீரம் ஃபெரட்டின் லெவல் வந்து குரோமாட்டிக்கில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹெப்பாடைட்டிஸ் ட்ரீட்மெண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து மெயினாக இருக்குது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஹை கொலஸ்ட்ரால் டயட் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணணும். இன்ட்ராவீனஸ் கொடுக்கணும். நாசியா, வாமிட்டிங் வந்து இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா நெக்ஸ்ட்டு வந்து ட்ரக்காக இருந்துச்சுன்னா வந்து ஹெப்படோடாக்சிக்காக இருந்துச்சுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரி ட்ரக்லாம் வந்து ஷுட் பி அவாய்டட். ஆல்கஹாலிக் வந்து அவாய்ட் ஆல்கஹால். அதுக்கப்புறம் வந்து பைல் சால்ட் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணோன்னா ரெடியூஸ் பண்ணணும். ஷுட் பி ரெடியூசஸ். அதுக்கப்புறம் பேஷண்ட்டு வந்து சிவியர் ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர் வந்து நடக்கும். ஆல்ட்ரேஷன் ஆஃப் தி மென்டல் ஸ்டேட்டஸில் ஆல்ட்ரேஷன் ஏதாச்சும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி, ப்ரொலாங்கேஷன் ஆஃப் பிடி அண்ட் ப்ளீடிங் டியூ டு தி ஹாஸ்பிட்டலைசேஷன். நோ ஸ்பெசிஃபிக் தெரப்பி, எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் தெரப்பி வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆட்டோவைரல் ஹெப்பாட்டிஸ் இஸ் இன்க்ளூடட் டு தி ஹெச்சிவி வைரஸ் இன்ஃபெக்ஷன். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனில் வந்து ஒரு ரெக்வயர் டு த கேசஸ் ஆஃப் ஃபல்மினன்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் ஃபெயிலியர் வந்து இருக்குது. இப்போ வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் த வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஹெச்சிவி ஹெச்பிவி வந்து ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு ப்ரொஃபைலாக்சிஸும் இல்லை. ஆனால் வந்து ஒரு மெஷர் வந்து எடுத்து பார்ப்பாங்க ஹெச்பிவி வைரஸ் இருக்கான்னு. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் வந்து சானிடைசேஷனோட இம்பார்ட்மெண்ட்டோ, சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், அதுக்கப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் சேஃபாக குடிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வாஷிங், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷிங் வந்து மேண்டேட்டரியாக ஹேண்ட் வாஷிங் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பவல் மூமெண்ட் வந்து நல்லாவே ஆஃப்டர் த மீல்ஸ், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த மீல்ஸ் வந்து பவல் அதுவும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ கேர்ஃபுல் வந்து டிஸ்போசல் ஆஃப் த நீடில் வந்து டிஸ்போசல் பண்ண சேஃப் பிளட்டாக இருக்கணும். பிளட் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் யூனிவர்சல் ஒர்க்கர் வந்து ப்ரிகாஷன் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஹெப்பாடைட்டிஸ் ஏயாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் ஆக்டிவ் இம்யூனைசேஷன் இருக்கும். ஹெப்பாடைட்டிஸ் ஏ வேக்சின் கொடுப்போம். ஃபார்மேஷன் ஆஃப் ஆன்டி வேக்சின் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபாலோடு 6 to 12 month பூஸ்டர் வேக்சின் கொடுத்துட்டு அடலசன்ஸில் கொடுப்பாங்க. பேசிவ் இம்யூனைசேஷன் கொடுத்தோன்னா வந்து இம்யூனைசேஷன் சீரம் குளோபுலின் வந்து கொடுப்பாங்க. இது வந்து இன்ட்ராமஸ்குலரில் வந்து 0.2 ml வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து ஹெப்பாடைட்டிஸ் பின்னு பார்த்துட்டோன்னா வந்து ஆக்டிவ் இம்யூனைசேஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது கொடுத்துட்டு 20 mg வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டோஸ் வந்து 0-1 months கொடுப்பாங்க. ரேபிட் இம்யூனிட்டி வந்து 0-1-12 அது ஒன்று தனியாக இருக்குது. இப்போ 10 mg இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பேஷண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த வேக்சின் வந்து ப்ரெடாமினென்ட்லி வந்து அதுக்கப்புறம் இன்டர்மீடியன்ட் டு தி ஹை ரிஸ்க் ஆஃப் தி ஹெச்பிவி வைரஸில் வந்து கொடுக்குறாங்க. என்னதுன்னா வந்து இந்த வேக்சின் வந்து மெடிக்கல், டென்டல், அதுக்கப்புறம் நர்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கும், அதுக்கப்புறம் பர்சன் வந்து ஹீமோடயாலிசிஸ் வந்து வச்சுருப்பாங்க அவங்களுக்கும், இந்த பேஷண்ட் ரெக்வயரிங் மல்டிபிள் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் பிளட்டு, ஐவி ட்ரக் அப்யூசராக இருப்பாங்கள்ல அவங்களுக்கு, மெடிக்கல், நர்சிங் அண்ட் ஹெல்த் ஒர்க்கர் அண்ட் லெபார்ட்டரி ஸ்டாஃப்க்கும், நியூபார்ன் அண்ட் ஹெச்எஸ்வி இருக்கிற மதர் பாசிட்டிவ் இருப்பாங்கள்ல அவங்களுக்கும், செக்ஷுவல் அதுக்கப்புறம் அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. பேசிவ் இம்யூனேஷன்னா போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ். இது வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் இது வந்து எப்போ கொடுக்குறாங்கன்னா வந்து மியூக்கஸ் மெம்பரேன் அது பிரேக் ஆஃப் த ஸ்கின்னில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து நீடில் வந்து பஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹெச்எஸ்பி வந்து செக்ஷுவல் காம்பனண்ட் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டடாக இருந்தாங்கன்னா அதுவுமே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இது வந்து ட்ராவலர்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க எண்டமிக்கில். நெக்ஸ்ட்டு வந்து டோஸ் வந்து 0.5 ml வந்து குளோபுலின் வந்து யார் கொடுக்குறாங்களாம் வந்து அதுக்கப்புறம் வந்து இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பேஷண்ட் இருப்பாங்கள்ல
அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஹெச்பிவி வைரஸ் இம்யூனோகுளோபுலின் கொடுக்குறாங்க. ஆக்டிவ் இம்யூனைசேஷன் வந்து வேக்சின் வந்து இன்டர்மீடியட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அன்வேக்சினேட்டடாக இருக்கிறாங்க. இன்ஜெக்டபிள் வந்து டிஃப்ரெண்ட் சைட்டில் வந்து கொடுக்குறாங்கன்னா அதுலேயும் கொடுப்பாங்க. இப்போ ப்ரோக்னாசிஸ்ன்னு பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் கிளினிக்கல் ரெக்கவரி வந்து அதுக்கப்புறம் 3 to 6 வீக்கில் வந்து ரெக்கவரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஓவரால் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து 1% மார்ட்டாலிட்டி ரேட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏவாக இருந்துச்சுன்னா வந்து வித்தவுட் ப்ராக்ரெசிவ் க்ரோனிக் லிவர் டிசீஸ் வந்து வந்துடுது. ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் 1 இயர் பார்க்குவாங்க. மார்ட்டாலிட்டி ரேட் வந்து ஹெச்பிவியில் வந்து ஹை சப்பரேட்டிவ் இருக்குது. டி இன்ஃபெக்ஷன் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அக்யூட் ஹெப்படைட்டிஸ் வந்து ஒரு சிவியர் லைக்லி வந்து அதுக்கப்புறம் வந்து ஆன்டிசென்ட்ரிக் ஹெப்படைட்டிஸாக இருக்குது. ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி வந்து ப்ரொக்ரெசிவ் க்ரோனிக் ஃபேஸாக வந்து 0.1 to 2% வந்து இருக்குது. நியோனேட்டில் வந்து ஹெப்படைட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா வந்து க்ரோனிக் செட்டிங் இருக்குது. மார்ட்டாலிட்டி ஆஃப் த ஹெச்ஐவி வந்து இதில் இவ்வளோ இருக்குது. ஹை ரிஸ்க்காக வந்து மார்ட்டாலிட்டி ரேட் வந்து அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மார்ட்டாலிட்டி ரேட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா டிகிரி ஆஃப் அதுக்கப்புறம் வந்து டியூரிங் ப்ரெக்னென்சி டைமில் வந்து க்ரோனிக் ஹெப்படைட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். க்ரோனிக் ஹெப்படைட்டிஸ்னால் என்னென்னா க்ரோனிக் ஹெப்படைட்டிஸில் என்ன போடுவாங்கன்னா வந்து ஹெப்படைட்டிஸில் வந்து இது டிஃபைன்ட் as a persistent inflammation and necrosis of the liver at least 6 months. 6 மாதமாச்சும் அதுக்கப்புறம் வந்து persistent inflammation and necrosis of the liver at least 6 மாதம் அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லிவர் வந்து 6 மாதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ரோக்ரஷன் ஆஃப் மைல்டு சிவியர் ப்ராக்னோசிஸ் வந்து ரேப்பிட்லி வந்து இருக்குது. ரேப்பிட் லீட்ஸ் டு சிரோசிஸ் வந்து லீட் ஆகுது. இந்த க்ரோனிக் ஹெப்படைட்டிஸ் வந்து என்னதுன்னா இதோட காசஸ் வந்து எதனால் வருதுன்னா வைரல் ஹெப்படைட்டிஸ் பி, சிஇ, அதுக்கப்புறம் ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ், ட்ரக் இன்டியூஸ்டு ஹெப்படைட்டிஸ், வால்சன் டிசீஸ், ஆல்ஃபா ஆன்டிட்ரிப்சின் டெஃபிஷியன்சி. Chronic hepatitis can be classified into the phases of the histological activity of the prognosis. Chronic viral hepatitis வந்து HBC ப்ரோக்னாசிஸ் வந்து இருக்குது. இது வந்து அதுக்கப்புறம் க்ரானிக் ஃபேஸஸ் வந்து பார்க்க முடியுது. இப்போ வந்து 80% ஆஃப் த கேசஸ் வந்து இது சொல்கிறாங்க. இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்ன்னு நம்ம பார்த்துட்டோன்னா வந்து ஒரு ஃபெட்டிக் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெர்சிஸ்டன்ட் ஜாண்டிஸ் இருக்குது. காம்ப்ளியன்ஸ்ன்னு பார்த்தோன்னா வந்து சிரோசிஸ் வந்து வந்துடுது. லிவர் சிரோசிஸ் வந்து வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஆத்ராலஜியா வந்து ஒரு மெயினாக இருக்குது. ஆத்ராலஜியா, இம்யூனோ காம்ப்ளெக்ஸ், குளோமெருலோனெஃப்ரைட்டிஸ், அதுக்கப்புறம் ஆத்ரைட்டிக் நோடில் விட்டமின் பி, அதுக்கப்புறம் வந்து கிரையோகுளோபுலின் வந்து இருக்குது. இப்போ லெபார்ட்டரி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோன்னா வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து ஃப்ளக்சுவேட்டிங் லெவல் ஆஃப் தி சீரம், அதுக்கப்புறம் வந்து அமினோ டிரான்ஸ்ஃபரேஸ் இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸில் சீரம் பிலிருபின் அதுக்கப்புறம் மைல்ட்லி ரைஸ் டு தி அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் இஸ் யூஸ்வலி நார்மலாக இருக்குது. சீரம் ஆல்புமின் வந்து லோ சீரம் ஆல்புமினாக இருக்குது. ப்ரோத்ரோம்பின் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பயாப்சி ஆஃப் த லிவர் வந்து இஸ் ரெக்வயர்ட் டு தி அசஸ்மெண்ட் ஆஃப் தி ஹிஸ்டாலஜிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பண்ணுறாங்க. தென் மைல்டு அண்ட் மாடரேட் சிவியராக செரலாஜிக்கல் டெஸ்ட்டும் பண்ணுறாங்க. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா வந்து க்ரோனிக் ஹெப்படைட்டிஸ் பி அதுக்கப்புறம் க்ரோனிக் ஹெப்படைட்டிஸ் சிக்கு தான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அதிகமாக பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் இன்டர்ஃபெரான் ஆல்ஃபா கொடுக்குறாங்க. 5 ml ஆஃப் அதுக்கப்புறம் ஐயு கொடுக்குறாங்க. மில்லியன் வந்து இது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து வீக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மில்லியன் வந்து ஐயு ட்ரைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஓரல் ட்ரக்ஸ் வந்து அதுக்கப்புறம் லாமிவோடின் கொடுக்குறாங்க. அடிவோடின் அதுக்கப்புறம் வந்து டெப்பிஓக்சின், என்டிகேவர், அதுக்கப்புறம் லெட்டிவோடின், அதுக்கப்புறம் வந்து டீனோஃபோவிர் அப்படின்ட்டு இருக்குது. க்ரோனிக் ஹெப்படைட்டிஸ் வந்து என்னென்னா வந்து பிஇஜி வேக்சின் வந்து கொடுக்குறாங்க. பிஇஜி வேக்சின் வந்து இந்த ஆல்ஃபா சப்ஸ்டியூயன்ட் வேக்சின் வந்து கொடுக்குறாங்க. இன்டர்ஃபெரான் அதுக்கப்புறம் வந்து பெக்யூல்டட் இன்டர்ஃபெரான் ஆல்ஃபா வந்து பிஇஜி வேக்சின் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிஇஜி வந்து இன்டர்ஃபெரான் வந்து இந்த டோஸ் கொடுக்குறாங்க. ஒரு பல்ஸில் கொடுக்குறாங்க.
ஓரல் வந்து அதுக்கப்புறம் வந்து ரிபாவிரின் கொடுக்குறாங்க, ஓரல் ரிபாவிரின் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைரக்ட் ஆன்டிவைரல் ட்ரக் ஆன்டிஜன் கொடுக்குறாங்க. இப்போ நியூ ட்ரக் ஆஃப் ஹெப்பாட்டிட்டிஸ் சின்னு பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து சோப்பாபுவிர், அதுக்கப்புறம் வந்து டாக்லாவ்டாவிர், லெடிபவிர், அதுக்கப்புறம் டாலிபவிர், அதுக்கப்புறம் வந்து போக்சிபிவிர் போக்சிபிவிர்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டானோபெவிர், அதுக்கப்புறம் வந்து அசுட்டவிர் அப்படின்ட்டு இருக்குது. ஆட்டோஇம்யூன் ஹெப்பாட்டிட்டிஸில் பார்த்தோன்னா வந்து ப்ரீக்ளோடினசோன் அப்படின்ட்டு இருக்குது. அசோப்ரலின், அதுக்கப்புறம் ட்ரக் இன்டியூஸில் வந்து வித்ட்ராவல் ஆஃப் தி கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து காஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா இதான் அந்த ப்ரோக்னாசிஸ். அதுக்கப்புறம் சால்போஃபெவிர், அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுப்பாங்க. சொப்பாபோவிர், அதுக்கப்புறம் டாக்ஸோபோவிர், அதுக்கப்புறம் ராமிவிரிடின், அதுக்கப்புறம் 23 வீக்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லெப்பிவெர்சி, அதுக்கப்புறம் சோஃபாவெர்சின் அதெல்லாம் கொடுப்பாங்க. காம்பினேஷன்லேயும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா இப்போ வந்து ப்ரோக்னாசிஸ் வந்து பார்த்தோன்னா வந்து க்ரோனிக் ஹெப்பாட்டிட்டிஸ்க்கு வந்து லிவர் சிரோசிஸ் வந்து காம்ப்ளிகேஷனாக வந்து வந்துடுது. செல்லுலார் கார்சினோமா 40% ஆஃப் த பேஷண்ட் வந்து க்ரோனிக் ஹெப்பாட்டிட்டிஸ் வந்திருக்கும். இல்லை 30% வந்து அதுக்கப்புறம் வந்து என்னென்னா க்ரோனிக் ஹெப்பாட்டிட்டிஸ் சி வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து டெவலப்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து 5 to 30 years வந்து இருக்குது. இந்த ரிஸ்க் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமா வந்து இந்த இயரில் வந்து நம்ம பார்க்க முடியும்.